ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. மார்னிங் எழுந்து பிரிஸ்காக வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே என்னோடய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செடிக்கு தண்ணி விட்டுட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு மட்டன் சூப் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரொட்டீன் வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் அடிக்கடி கேட்குற விஷயம், நான் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணும்போது ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்குறீங்க, இல்லைனா ரெசிபீஸ் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு இன்னொரு குக்கிங் சேனல் இருக்குது, பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் அப்படின்னு. அதில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு ரெசிபி ஃபுல் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னாலும் அந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்படியே என்னோட ரொட்டீன் வேலைகளை பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நம்மளோட எனர்ஜியை, டைமை, நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட தன்னம்பிக்கையை இதெல்லாம் வீணடிக்கிற மாதிரி, பாதிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும். பட் அதை கொஞ்சம் கவனித்து அந்த இடத்துல நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலே வந்து தவிர்க்க முடியும். அப்படி நமக்கே தெரியாமல் நம்ம கவனிக்காமல் சரி இது ஓகே பரவாயில்ல பின்னாடி பார்த்துக்கலாம், இல்லை அப்புறமா இதெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம சாதாரணமாக விடக்கூடிய சில விஷயங்கள் நம்ம லைஃப்பை எப்படி பாதிக்குது, அதை எப்படி நாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ ஒன் பை ஒன்னாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், நம்ம லைஃப்பில் தவிர்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கவங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, இல்லை அவங்களோட பிஹேவியர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சிரித்து மழுப்பாதீங்க. பரவாயில்ல இவங்க தானே, அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம், இல்லை தெரியாமல் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்காதீங்க. அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராக இருந்தாலும் உங்களை புல் டவுன் பண்ணுற மாதிரி, இல்லை உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சும்மா ஜாலியாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இல்லை உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்போ கவனிக்கிறீங்களோ அப்போவே அவங்கக்கிட்ட ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் பொலைட்டான வழியில் சொன்னாலும் சரி, இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு டோனில் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, எந்த வழியில் நீங்கள் அவங்கக்கிட்ட அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில் அவங்க அந்த தப்பை பண்ணும்பொழுதே அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது நிறைய இடங்களில் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். ப்ளஸ் உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வந்து போயிடும். ஏன்னா இது நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ வந்து ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள வச்சு சும்மா ஜாலியாக கமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அவங்கள மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா, வேறு வழி இல்லை, இவங்களோட தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா சரி நம்ம ஃப்ரெண்டு தானே சும்மா ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய நேரங்களில் அப்படியே விட்டுருவாங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும். நிறைய நேரங்களில் இதை வந்து அவங்களுக்கு ஜாலியாக இருக்க மாதிரி, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளில் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் டார்கெட் பண்ணி கமெண்ட் பாஸ் பண்ணுறது, சும்மா அவங்கள வந்து நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களோட சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி, உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அங்கேயே அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள். இனிமேல் அவங்க அதை திரும்ப பண்ணாத மாதிரி அதை அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நம்மக்கிட்ட ஒரு டாக்ஸிக்கான ஹேபிட் இருக்குது, இல்லை ஒரு பேட் ஹேபிட் இருக்குதுன்னு நமக்கு எப்போ தெரியுதோ அப்போவே அதை மாற்றிக்கிறதுக்கான எஃபர்ட் போட ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணவாது செய்யணும். மனுஷங்களாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஹேபிட் இருக்க தான் செய்யும்.
பட் அதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ இது நமக்கு நல்லது கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பழக்கத்தினால நிறைய பாதிப்புகள் வரும், நம்ம வாழ்க்கையிலையுமே இது நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கும்ல. அப்படி நமக்கு தெரிய வரும்பொழுது அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு ஹெல்தியான மைண்ட் செட். இல்லை என்கிட்ட இருக்க பழக்கங்களில் இந்த ஒரு பழக்கம் என்னோடய வாழ்க்கையை பாதிக்குதுன்னு எனக்கு தெரியுது, இது ஒரு டாக்ஸிக்கான பழக்கம்னு எனக்கு தெரியுது, பட் என்னால் அதை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, என்னால் மாற்றிக்கவே முடியாது, மாற்றிக்கிறதுக்கு நான் நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய டைம் எடுக்கும், அதுக்கெலாம் எனக்கு பொறுமையும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு டாக்ஸிக்கான ஹேபிட்னால நம்ம லைஃப்பில் நிறைய விதத்தில் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருப்போம், இனியும் பாதிக்கப்படுவோம் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? நமக்கு சீக்கிரமாக எழுந்திருக்கிறது எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரம் எழுந்தோன்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்மளோட வேலைகளை நம்ம சூப்பராக பிளான் பண்ணிக்க முடியும். நிறைய டைம் நம்மளை நாம் பார்த்துக்கிறதுக்கு கிடைக்கும். நிறைய வேலைகளை சரியான நேரங்களில் சரியாக செஞ்சு முடிக்க முடியும். இத்தனை பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும் நம்மள நிறைய பேருக்கு லேட்டாக எழுந்து பழக்கம் அப்படின்றதுனால பரவாயில்ல, நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், சீக்கிரமாக எழுந்திரிச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறதுக்கு, இதுக்கெலாம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், ஓகே இப்போ இருக்க லைஃபே நம்மளுக்கு ஓகே தான், இப்போ எழுந்திரிக்கிற டைமே ஓகே தான், இப்படியே நம்ம லைஃப்பை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். எவ்வளோ நல்லதுன்னு தெரிஞ்சாலும் அதை மாற்றிக்கிறது கஷ்டம், அதை மாற்றிக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்னு பயந்துட்டே நம்ம அந்த விஷயத்த பண்ண மாட்டோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளியில் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றது ஒரு பழக்கமாகவே இருக்கும். அது வேலை விஷயமா வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை அப்படின்னு இருக்கவங்கள நம்ம விட்டுருவோம். ஒரு சிலருக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், அதாவது வீட்டில் நம்ம சமைச்சிக்க முடியும், அதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும், நமக்கும் நல்லா சமைக்க தெரியும், இருந்தாலுமே ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தினால இதை பண்ண வேண்டாம், பரவாயில்ல வெளியில் போகிறோமா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால அந்த அன்ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது. நிறைய சோஷியல் மீடியாவில் நியூஸ்லாம் பார்க்குறோம், நிறைய இடங்களில் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை சமைச்சு நமக்கு ரெஸ்டாரண்ட்லேயோ ஹோட்டல்ஸ்லேயோ கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு ஹெல்த் எந்த விதத்துலலாம் அஃபெக்ட் ஆகுது, சில பேருக்கு உயிரே போகிற அளவுக்கு பாதிப்புகள்லாம் உண்டாக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, அது எங்கேயோ ஒரு இடத்துல தானே நடக்குது, நமக்கு நடக்காதுல்ல, நமக்கு நடக்கலைல்ல, நம்ம சாப்பிட்ற இடங்கள்ல நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இது ஒரு பழக்கமாகவும் வச்சுக்கிறோம். அது நமக்கு ஒரு மாதிரி சில நேரங்களில் ஜாலியாகவும் இருக்கும், வெளியில் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றது, இது ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய குணாதிசயங்களாக இருக்கட்டும், நிறைய பழக்கங்களாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை பாதிக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா அதனால் வர்ற பாதிப்பு நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகளையும் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எப்போ நம்மக்கிட்ட இருக்க பழக்கம் டாக்ஸிக்கான பழக்கம் அப்படின்னு தெரியுதோ அப்போது அந்த இடத்துல அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான எஃபர்ட் போடணும், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணவாது செய்யணும். மூணாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் அவங்க சப்போர்ட்டாக இல்லை, எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு சின்ன உதவியாக கூட இல்லாத ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய குறைகளையோ விமர்சனங்களையோ நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் எந்த விதத்துலையுமே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரியான ஒரு பர்சன் நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு உறவுகளில் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லேயோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பர்சன் பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டத்துலேயோ இல்லை நம்மளோட சந்தோஷத்துலேயோ நம்மளோட துக்கத்துலேயோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்த போதோ நின்று இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எந்த விஷயம் வாழ்க்கையில் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறது, அதுக்கு மட்டுமே நிற்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய பர்சனோட விமர்சனங்களையோ
குறைகளையோ நம்ம கண்டுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அந்த ஒரு பர்சனுக்கு நம்ம வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா இப்படி இருக்கவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நேரம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், நம்மளோட ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி நிறைய விதத்தில் நம்மளோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சனை நம்ம லைஃப்பில் வந்து எப்பவும் கண்டுக்கக்கூடாது. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளோட வாழ்க்கையில் சரியான நேரங்களில் சரியான இடங்களில் சரி பண்ணிக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கை வந்து எப்பவும் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக சூப்பராக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.